எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு 1 மந்த்தாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் லென்த்தி விலாக். என்னோட நேம் சத்யா. நாங்கள் எங்கள் சொந்த ஊர்லேயே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம். ஒரு 6 மணி போலெல்லாம் கடை எப்பவும் ஓப்பன் பண்ணிடுவோம். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் மாடும் கொஞ்சம் இருக்குது. என்னோட ஹஸ்பண்டும் அவங்க அண்ணாவும் காலையிலேயே பால் கறக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போயிடுவாங்க. நான் ஒரு 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சா தான் 6 மணிக்கு கடைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 6 மணிக்கு கடைக்கு போகிறப்ப என்னோட மாமனார் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. நான் கடைக்கு போனதுமே ஃபர்ஸ்ட் வேலையாக அந்த கவுண்டர் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் கடையெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு பூக்கிண்ணம் இருக்குல்ல, அதில் பூவெல்லாம் போட்டு வச்சுருவேன். டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே இல்லைனா மார்னிங்கே குளிச்சுட்டா நான் சாமிக்கு விளக்கேற்றி வச்சுருவேன். 6 மணிலேருந்தே கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாங்கள் மாட்டுப்பாலும் கஸ்டமருக்கு ஊற்றுறதுனால அதை வாங்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஒரு 7:30க்கு மேலே ஹஸ்பண்ட் தோட்டத்துலேருந்து வந்துடுவாங்க. அவங்க வந்து தான் அவங்கள கடையில் மாற்றி விட்டு நான் சமைக்க வந்துடுவேன். என்னோட சிஸ்டருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுனால அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அத்தை பூ பொறுக்கிற வேலைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அவங்க பூவெல்லாம் பொறுக்கி முடிச்சுட்டு ஒரு 9 மணி போல் தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் நாங்கள் காஃபியே ஒரு 8 மணி போல் தான் வச்சிட்ருக்கோம். எனக்கும் எந்திரிச்ச உடனே ஒரு 6 மணி போலலாம் காஃபி குடிக்கலான்னு தான் தோணும். ஆனால் நாங்கள் கிச்சன் போட்டிருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில். காஃபி வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை. நான் போயிட்டு வச்சுட்டு வந்தாலும் அண்ணங்களையும் கடைக்கு கஸ்டமர் வந்துட்டால் மாமாவுக்கு பில் போட தெரியாது. அதனால் மேலே போயிட்டு கீழே வர முடியாதுன்றதுக்காக காஃபியே ஒரு 8 மணி போல் தான் வச்சிட்ருக்கோம். நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக தான் இருக்கேன். வெயிட்டை குறைக்கணுன்றதுக்காக வித்தவுட் சுகரில் தான் காஃபி எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் கடையில் இருக்கவங்களுக்கும் காஃபிலாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா அரிசி ஊற போட்டாச்சு சமைக்கிறதுக்காக. இன்றைக்கி சாப்பாடு, முட்டை குழம்பு, அப்புறம் ரசம், இது மட்டும்தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இண்டக்ஷனில் முட்டையை மட்டும் வேக போட்டாச்சு. அதுக்கப்புறமா காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு காஃபி வச்சுட்டு இருக்கும்போது காஃபி பொங்கிருச்சு. நான் கையில் எடுத்து இந்த சைடு வச்சுட்டா அப்பையும் பொங்கி கீழே ஊற்றிருச்சு. எங்கள் அம்மாலாம் காஃபி வைக்கும்போது அதிகம் பொங்கவே பொங்காது. ஆனால் நாங்கள் காஃபி வச்சோம் அப்படின்னா எப்படியாச்சும் பொங்கி ஊற்றிடும். அம்மா கிட்ட இதுக்காக எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே தான் இருப்போம். அவங்க எப்போவுமே சிம்மில் வச்சு தான் சமைப்பாங்க அதிகம். ஆனால் நாங்களாம் எப்போவுமே ஹை ஃப்ளேம் தான். அப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மணி பிளான்ட் இருக்க பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. அதையும் கழுவி வச்சாச்சு. நாங்கள் ஒரு டைம் நிறைய மரம் வாங்கியிருந்தோம். எனக்கு ஏதாச்சும் ஃப்ரீயாக கொடுங்கன்ட்டு அந்த அண்ணாட்ட கேட்டிருந்தேன். அவர் செவந்தி பூச்செடி வேணால் எடுத்துக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு செவந்தி பூச்செடிலாம் வேணாம், எனக்கு மணி பிளான்ட் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவரும் கொடுத்துட்டாரு. அந்த மணி பிளான்ட் தான் இது. சின்னதாக இன்னொன்று இருக்குல்ல, அது என்னோட சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அது ஃபர்ஸ்ட்டு காஞ்சு போன மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தண்ணியில் போட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ நல்லாவே குறுப்பு வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் மட்டும் தண்ணி அங்கங்கே இருந்துச்சு. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு அடுப்பில் ஃபஸ்ட்டு சாப்பாட்டை வச்சாச்சு. அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது பாட்டுக்கு அதில் வேகட்டும். இந்த ஒரு அடுப்பில் குழம்பும் வச்சு ரசமும் வச்சிடலாம் சாப்பாடு வேகிறதுக்குள்ளே. நான் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே முட்டையும் வெந்துருச்சு. நான் எப்போவுமே சுடுதண்ணியை கீழே ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பச்சை தண்ணியை பிடிச்சி வச்சுருவேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்ததுக்கப்புறம் உரிச்சா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வெங்காயம்லாம் வணக்கி ஆட்டி ஊற்றாமல் அப்படியே கட் பண்ணி போட்டு தான் வைக்க போகிறேன். இந்த குழம்புக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து அது நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 தக்காளி அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இது கூடயே ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வணங்குறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கும். அதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன வேலையை கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் அப்படியே பாக்கெட்டில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டப்பாலையும் இன்னும் கொட்டி வைக்கல. நான் டிமார்ட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த பாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதை இப்போ தான் ஓப்பன் பண்ணி அதில் கொட்டி வைக்க போகிறேன். அந்த டப்பாவெல்லாம் கழுவி வச்சுட்டு மீதி குழம்பு வைக்க வந்தாச்சு. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்புறம் அந்த முட்டையெல்லாம் உரிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே சாப்பாடும் வெந்துருச்சு. அதை வடித்து முடிச்சுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த முட்டை உரிக்கிறத பற்றி பேசும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. நான் 4ஆவதோ இல்லை 5ஆவதோ படித்த அந்த டைமில் டெய்லி லஞ்சுக்கு எல்லாருக்கும் ஒரு முட்டை கொடுப்பாங்க. சமைக்கிறதுக்கு சமையலால் 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த முட்டையை உரிக்கிறதுக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டுக்குவாங்க. முட்டையெல்லாம் உரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போய் உரிச்சு கொடுத்துட்ருப்போம். சின்ன வயசுலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு நினச்சி பார்த்தா ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா முட்டையில் 4 பக்கம் கீரல் மட்டும் போட்டு அதை குழம்புக்குள்ளே போட்டுடலாம். முட்டையை போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி பொரியல்லாம் எதுவும் இல்லை. முட்டை குழம்பும் ரசம் மட்டும்தான். ரசத்துக்கு ஜீரகம், மிளகு, அப்புறம் மிளகாய் இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 பொருளை மட்டும் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா தக்காளி, பூண்டு இதை போட்டு ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக ஊட்டிடக்கூடாது. தக்காளி ஓரளவுக்கு மசியாத மாதிரி இருக்கணும். அம்மாலாம் ரசம் வைக்கிறப்ப தக்காளி இப்படி அரைச்செல்லாம் போட மாட்டாங்க. கையிலே பிசைஞ்சு விட்டுருவாங்க. இப்போ இருக்க தக்காளிலாம் கையில் மசிய மாட்டேங்குது. அதனால தான் மிக்சியில் போட்டுறது. ரசம் மட்டும் நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் வைப்பேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சது 2 வரமிளகாய் போட்டு அது கூடவே ஜீரக மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் புளி முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரசத்தை இறக்கிடலாம். நான் எப்போவுமே ரசம் வச்சதுக்கப்புறமா அந்த தாச்சியில் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா, அதில் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிடுவேன்.
அப்புறம் கழுவி வச்ச பாக்ஸும் நல்லாவே உணர்ந்துருச்சு. மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் கொட்டி வச்சாச்சு. அதில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனை பார்த்தா அப்படியே போட்டபடி அப்படியே கிடக்கும். அப்படியே சமைக்கிறப்ப எடுக்கிறதா அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுருக்கேன். பாத்திரம் விளக்க வேண்டியதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டதுக்கப்புறமா கீழே மட்டும் அப்படியே கூட்டி விட்டுட்டேன். இந்த கிச்சன் நாங்கள் இப்போ புதுசாக போட்டது தான். இப்போதைக்கு கீழே டைல்ஸ் போடாமல் சும்மா அப்படியே ரஃபாக விட்டுருக்கோம். ரஃபாக போட்டிருக்கிறதுனால தான் கூட்டவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த விளக்கமாரில் கூட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த டப்பா மேலே இருக்க குப்பையை மட்டும் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே துடைச்சி விட்டாச்சு. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பெருசு சின்னது கலந்ததுன்ட்டு ஒரு 12 பக்கம் வாங்கியிருந்தேன். நான் 1 இயர் பேக் அமேசானில் வாங்கியிருந்தது. அப்புறம் இந்த ஸ்டீல் ரேக்கு, வெஜிடபிள் ரேக்கு எல்லாமே அமேசானில் வாங்கியிருந்தது தான். அதுவுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த வெஜிடபிள் வைக்கிற ரேக்லாம் ரொம்பவே குப்பையாக தான் இருந்துச்சு. அதையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீட்டை ஃபுல்லாக கூட்டி விட்டாச்சு. ரொம்பலாம் டீப் க்ளீன் பண்ணல, அந்த அளவுக்கு டைமும் இல்லை. அப்படியே மேலோட்டமாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இருந்த 4 பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 9:30 பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போனதும் மீல் மேக்கர்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பெருசு ஆல்ரெடி அவங்க பேக் பண்ணிட்டாங்க. சின்னது மட்டும் இருந்துச்சுன்ட்டு நான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கையோட ஸ்டிக்கரும் எடுத்து ஒட்டி அடுக்கி வச்சாச்சு. அன்னைக்கு மதியம் வரைக்கும் எனக்கு இப்படி தான் போணுச்சு. இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.